எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ப்பா. பாருங்க ஸ்க்ரீன்ல. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். மொத்தம் டோட்டலா 60 மார்க் வந்து எழுதுறீங்கப்பா. 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நம்முடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் குடுத்துடுங்கப்பா. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டைமிங் 2 ஹவர்ஸ். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் 10மே வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து கேட்டிருக்கிறாங்க. புக் பேக்ல இருந்தே வரும். கவலைப்படாதீங்க. இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அடுத்தது ஆன்சர் எனி 15 ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதே சேம் மெத்தட் தான்ப்பா நம்முடைய 6த்துக்கும். அதாவது எப்படின்னா 20 2 மார்க் வந்து கேட்டுட்டு அதில் 15 எழுத சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக். மேட்ச் த ஃபாலோவிங், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நேம் த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ட்டோம். அதுக்கப்புறமா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ரைட் எனி 3 யூசஸ் ஆஃப் சில்க் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிஎஸ்எல்வி அப்படின்னா என்ன மீனிங்? இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வீடியோப்பா. அப்புறமா ஜிஎஸ்எல்வி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. வாட் கைண்ட் ஃபெப்ரிக் இஸ் சூட்டபிள் டு ட்ரெஸ் யூபி அண்ட் ப்ளே இன் த சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் டெஃபினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. செரிகல்ச்சர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 29 வந்து பாருங்கள். வாட் ஆர் த காமன் டிசீஸ் த ஆர் ஃபவுண்ட் இன் பொலிட்ரின்னு நினைக்கிறேன். ஆமாம், அது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. வாட் இஸ் த யூஸ் ஃபார் த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சாஃப்ட்வேர்? அதாவது எத்தனாவது கொஸ்டின்ஸ் இது பாருங்கள், 13th கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு, அப்புறம் மேட்ச் த ஃபாலோவிங்கு, அப்புறமா எல்லாமே வந்துருக்கு. எக்ஸ்பேன்ஷன்ஸு, 2 மார்க் டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்குது. அடுத்ததாக வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருது. ஓகேங்களா? 1 மார்க்கு 10, 2 மார்க் ஒரு 13th, அதுக்கப்புறமா வந்து 5 மார்க் ஒரு 4. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். 31ல் 2 இருக்குது. 31Aலேயே 2 இருக்குது. ஓகேங்களா? வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் அன் இமேஜ் ஃபார்ம்டு இன் பிளான் மிரர் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக 31ல் பி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் எ ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே எழுதுனா தான் 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது இல்லைனா கீழே ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கன்ஸ்டிலேஷன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 32ல் 2 கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். சஜஷன் சேஃப் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது எழுத முடியல. அடுத்தது லிஸ்ட் த அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் சைனட்டிக் ஃபைப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 33லேயும் வந்து அதே கான்செப்ட் தான். எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அபவுட்டு, அதாவது விரிவான விடையளிக்க, அது எழுதணும். இல்லைனா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது 2 கொஸ்டின்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். டயக்ராம் ஆஃப் கேண்டில் ஃப்ளேம், அப்புறமா வாட் இஸ் இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 34ல் ரைட் அபவுட் அஹிம்சா சில்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் ஆர் த மேஜர் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் ஓல் ஃபேக்ட்ரி வந்து கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா. 8 டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதில் 4 டீட்டெயில். ஒரு சாப்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2ல் 1 எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது 2 மார்க்கும் இதே கான்செப்ட் தான். 20 இருக்குன்னா அதில் 15 வந்து எழுதணும். அடுத்ததாக வந்து 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 எழுதணும்ப்பா. இது எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்தே வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துடுங்க செல்ல குட்டீஸ்.